Hello students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard English Unit 6ல Prose Friendship book back mark பண்ணலாம் வாங்க. First page number 152ல fill in the blanks இருக்கு பாருங்க, அது நோட் பண்ணிக்கோங்க. First optionக்கு வெற்றி, second option loan, third option as if. Sorry, option dash. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Next அதே page number 153ல true or false இருக்கு பாருங்க. First one true, second one false, third one false, fourth one true, fifth one true. நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இன்னும் போயிட்டே இருக்கும். இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தியாக வரும், அதுக்காக தான் நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 155ல ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? Next B synonyms. First one option B, second one option A, third one option A, fourth one option A, fifth one option C. Next Roman letter C, antonyms. First one option A, second one option B, third one option C. Page done பண்ணிக்கோங்க. Fourth one option A, fifth one option B. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் 1 or 2 sentences. இதுக்கு நோட்ஸ் காமிக்கிறேன், நோட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்கு பாருங்க. டோட்டலாக 4 கொஷின்ஸ், 4 கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் த நேம் ஆஃப் வெட்ரிஸ் கம்பெனிஸ்? இந்த ரோமன் லெட்டர் டி 4 கொஷின்ஸ் அப்படியே இருக்கு பாருங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் இ 3 கொஷின்ஸ் இருக்கும் பாருங்க. 3 கொஷின்ஸ் அப்படியே இங்கே இருக்கு பாருங்க, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒன் 2 3 தெரியுதுங்களா? த்ரீ கொஷின்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 157ல வொக்காபுலரியில் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபில்லப்ஸ். Complete the following sentence using appropriate confusable words. The first one affect, third one lie, fourth one first one affect, second one lie, third one rise, fourth one advice, fifth one effect. ஓகேங்களா? டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது பார்த்து அப்படி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 158 எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள். எக்ஸசைஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது சார்ம், CHARM, புரியுதுங்களா ஸ்பெல்லிங்? இது டஸ்டி, இது நெயில்ஸ், லம், இன்ச், உல்ஃப், டி, இது ப்ளோ. நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆன்டிகிராம், லேட் ரைஸ், எவில் ஃபாஸ்ட், ரியல் ஃபன், நைஸ் லவ். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் அப்படியே பேஜ் டர்ன் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 161ல இருக்கு பாருங்க. ஃபில் இன் த ஃபார்ம் கிவன் பிலோ. அந்த ஃபார்ம் அப்படியே ஃபில் பண்ணுமா, நான் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. டேட் போட்டுக்கோங்க, நம்பர் எழுதிக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிட்டிங்களா? அப்புறம் சேவிங் வித் செக் புக் சேவிங் அக்கௌண்ட் அது எழுதிக்கோங்க. அப்புறம் அவங்களோட நேமு, அவங்களோட மேலா ஃபீமேலாக அவங்க ஜெண்டர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க.
எழுதிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ப்ரூஃப், கேஒய்சி பண்ணுறதுக்காக அவங்களுடைய ப்ரூஃப். அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டு. அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நாமினி நேம் கொடுப்பேன் இல்லை, அந்த நாமினியோட நேமும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்க நமக்கு என்ன ரிலேஷன் அது கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு, ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண ரயில்வே ட்ரெயின் நம்பர் போட்டு என்ன எக்ஸ்பிரஸ்னு எழுதணும், என்ன டேட்டுக்கு போகிறோம், எத்தனை பேருக்கு சீட் வேணும், என்ன கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அதை நோட் பண்ணிக்கணும். எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறோம் அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு போகிறவங்க நேம், யார் 2 பேர் போகிறாங்க அவங்க நேமு, அவங்க மேலா ஃபீமேலா, அவங்க ஜெண்டர் எழுதிக்கணும், அவங்க ஏஜ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் கன்சர்ன் ட்ராவல் அத்தாரிட்டி நம்பர், அவங்களுடைய நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அந்த நம்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சில்ட்ரன் பிலோ 5 years ticket is not be issued. 5 children below 5 years டிக்கெட் கிடையாது. அது ரிட்டர்ன் ஜேர்னி டீட்டெயில்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் ஜேர்னி டீட்டெயில்ஸ்க்கு அதே மாதிரி அதே ட்ரெயின் நம்பர், என்ன டேட்டுக்கு ரிட்டர்ன் வரும், எந்த கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, எங்கேருந்து எங்கே ரிட்டர்ன் வரும், சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ரிட்டர்ன் போகிறோம். ஆனால் ரிட்டர்ன் வந்து ஒருத்தர் தான் வராரு, அதனால் ஒருத்தர் நேம் மட்டும், அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சைனு, அவங்களுடைய மொபைல் நம்பர், ஏதோ ஒரு மொபைல் நம்பர் நான் எதுவும் ஒன்று எழுதியிருக்கேன். அப்புறம் டேட்டு டைமு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 167 கிராமர். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பிக்டோ கிராமர், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வருது பார்த்தீங்களா? இருக்கு பாருங்க, சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதியிருக்கேன் பாருங்க, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன்க்கு he asked whether he was coming home with me. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்க்ரீனில் நல்லா தெரியுதுங்களா? கொஞ்சம் சின்னதாக எழுதியிருப்பார், நான் சொல்கிறேன். The poor man exclaimed if any one of them would help him. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பின்னாடி இருக்கு பாருங்க, சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படியே நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ ஃபாஸ்ட். பாருங்க, 7th one instructor to waste time அப்படி முடியும்.
9th ஒன் வந்து fetch him எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஷன் எங்கே இருக்குது பாருங்கள். some water from the well 9th ஒன்னுக்கு அது கண்டினியூஷன். ஓகேங்களா. அதே மாதிரி 10th ஒன்னுக்கு அங்கே bring him இங்கே முடியும் பாருங்கள். bring him இங்கே முடிஞ்ச உடனே some oil and lump of ice இது எழுதிக்கணும். அங்கே him முடிஞ்ச உடனே 10th-க்கும் 9th-க்கும் கண்டினியூஷன் இங்கே பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்படியே ஒரு செகண்ட் இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கிட்டிங்களா. கீழே பாருங்கள் அரேஞ்ச் பண்ணுமா எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு. இது ஃபஸ்ட்டு, பி வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஜி வந்து செகண்டு, எஃப் வந்து தேர்டு, சி வந்து ஃபோர்த்து, ஹெச் வந்து ஃபிஃப்த்து, இ வந்து சிக்ஸ்த்து, ஏ வந்து செவன்த்து, டி வந்து எயித்து. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மேலே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேலே அப்படி நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு, நோட் பண்ணிக்கிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு அதாவது இந்த ஃபில்லப்ஸ் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்லப்ஸ் நான் ஃபில் பண்ணுறேன், நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் காமிக்கிற பாருங்கள். இங்கே டேஷ் இருக்கிறதுலாம் புக்கில் டேஷ் இருக்கும். அதாவது பேஜ் நம்பர் 170 இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.